Xylem State Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம very important question from the previous year board paper. So அதுல இருந்து ஒரு question பார்க்கலாம். Okay, let's start. How does the water kept in an earthen pot remain cool? Okay, இதுக்கு ஒரு important concept என்னன்னா evaporation. Suppose உங்களுக்கு ஆன்சர் மறந்துருச்சுனாலும் evaporation எழுதுங்க, கண்டிப்பா ஆன்சர் கரெக்டா இருக்கும். Okay, that is a keyword. So evaporation causes cooling. அது எப்படி மேம் evaporation causes cooling நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். See, what is the evaporation process? உங்ககிட்ட ஒரு liquid substances இருக்கு, அதை நம்ம என்னவா மாத்துறோம்? கேஸா மாத்துறோம். அப்ப லிக்விட் டு கேஸா மாத்தும் போது நீங்க ஹீட்ட கொடுப்பீங்களா இல்ல ஹீட் ரிலீஸ் ஆகுமா? அஃப்கோர்ஸ் we have to give heat energy. கரெக்டா? ஓகே, சோ இமேஜின் இது வந்து ஒரு ரூம்ல நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ரூம்ல லிக்விட் வந்து கேஸா மாறுது. அப்ப அந்த ரூம்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி தான் என்ன பண்ணிருக்கும்? இந்த லிக்விட் மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணிருக்கும். இப்ப ஜஸ்ட் நீங்க வாட்டர் போர் பண்றீங்க. ஓகே, சோ கீழே வந்து ஊத்துறீங்க. சோ அந்த வாட்டர் நம்ம ஹீட் பண்ணி தான் அது கேஸா மாறுதா? இல்ல. சோ கொஞ்ச நேரத்துல பார்க்கும்போது அந்த வாட்டர் என்ன ஆகுது? கேஸா மாறுது. அதுக்கு காரணம் என்ன? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இவாபரேஷன். ஓகே, அந்த ரூம்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி என்ன பண்ணிக்குது? அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. அப்ப ரூம்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் என்ன ஆயிரும்? டெம்பரேச்சர் ஆஃப் த ரூம் கம்மி ஆயிடும். ரைட், பிகாஸ் த ஹீட் எனர்ஜி இஸ் அப்சர்வ்ட் பை த லிக்விட். ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். இதனாலதான் இவாபரேஷன் காசஸ் கூலிங்னு சொல்றோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ ஹீட் எனர்ஜி ஆஃப் த ரூம் கம்மி ஆகுது. So that ஈஸியா அது என்ன ஆயிடும்? நம்மளுக்கு கேஸா மாறிடும் அண்ட் ரூமும் நம்மளுக்கு கூல் ஆயிடுச்சு. அதே கான்செப்ட் தான் earthen pots. இது இல்லாம I'll give you one more explanation. சம்மர் டைம்ல கண்டிப்பா நம்மளுக்கு வந்து லைக் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கும். கரெக்டா? சோ ஏசி இல்லாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க? சோ ஒரு பெட்ஷீட்ஸ் ஆரல்ஸ் ஏதாவது ஒரு கிளாத்தை நல்லா தண்ணியில டிப் பண்ணிட்டு சோ என்ன பண்ணிடுவாங்க? ரூம்ல வந்து ஜஸ்ட் நீங்க காய போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட் டைம்ல. அப்போ என்ன ஆகும்னா ரூம்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி எல்லாமே அந்த கிளாத் என்ன பண்ணிக்கும்? அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப ரூம்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி கிளாத், வெட் கிளாத், ஓகே, வெட் கிளாத் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்ப ரூம் என்ன ஆயிடும்? சில் ஆயிடும்ல, ஏன்னா ஹீட் எனர்ஜி தான் போயிடுச்சு. அதே கான்செப்ட் தான். ஓகே, பார்க்கலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இந்த earthen potsல மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கும். சோ அதனாலதான் நான் இங்க ஒயிட் கலர் டாட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் மைன்யூட் ஹோல்ஸ். அண்ட் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? we are taking the water. சோ வாட்டர் மாலிகூல்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். கரெக்டா? சோ நம்மளுக்கு தெரியும் 1 mole தான் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு. எல்லா வாட்டர் மாலிகூலுக்கும் ஒரே மாதிரி எனர்ஜி இருக்காது. ஒரு வாட்டர் மாலிகூலுக்கு ஜாஸ்தி எனர்ஜி இருக்கும், இன்னொரு வாட்டர் மாலிகூலுக்கு கம்மி எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா? எஸ், சோ ஜாஸ்தி இருக்கிற வாட்டர் மாலிகூல் என்ன பண்ணும்? சோ எனர்ஜி ஜாஸ்தி இருந்தாலே சோ குடுகுடுன்னு ஓடிட்டே இருப்போம். கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. லோவர் சப்போஸ் இந்த மாலிகுலுக்கு லோவர் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த மாலிகுல் என்ன பண்ணுதுன்னா ஹையர் எனர்ஜி மாலிகுல் கிட்ட இருந்து எனர்ஜி வாங்குது. அது இல்லாம மேபி இந்த கண்டெய்னர்ல கொஞ்சம் ஹீட் எனர்ஜி இருக்கும். ஹீட் அப்படின்னா நம்ம என்ன சிம்பிள் கொடுப்போம்? ட்ரையாங்கிள். அப்ப இந்த கண்டெய்னர்ல கொஞ்சம் ஹீட் இருக்கும், அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணலாம். இல்ல ரூம்ல இருக்கிற ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணலாம். சோ தட் இந்த மாலிக்யூலுக்கு நிறைய எனர்ஜி கிடைச்சிருச்சு. அப்போ ஹீட் அப்சர்வ் ஆகி நிறைய எனர்ஜி கிடைச்சனால இந்த போர்ஸ் வழியா அது என்ன ஆயிடும்? எஸ்கேப் ஆயிரும். சோ தட் லிக்விட் நம்மளுக்கு என்னவா மாறுது? கேஸா மாறுது. எதனால? த்ரூ த போர்ஸ். கரெக்டா? அப்ப லிக்விட் மாலிகுல் என்ன பண்ணுது? தட் மீன்ஸ் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. எனர்ஜி இன் த சென்ஸ் வாட்? இட் இஸ் ஹீட். அப்படி ஹீட்டை அப்சர்வ் பண்றதுனாலதான் சோ டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் ரிமைன்ஸ் கூல். ரைட், சோ கம்மி ஆகுது. சோ டெம்பரேச்சர் கம்மி ஆகுறதுனாலதான் earthen potல இருக்கிற வாட்டர் வந்து நல்லா சில்லா இருக்கு. சோ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இன்னொரு டைம் குயிக்கா சொல்லிடலாமா? சோ இங்க இருக்கிற சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாமே எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு சோ பேலன்ஸ் உள்ள இருக்கிற மாலிக்யூலோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணுது. அதனாலதான் ரெஸ்ட் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? சோ யூ வில் ஃபீல் சில். ஓகே, எஸ், இவ்வளவுதான். வேற ஒரு கான்செப்டுமே கிடையாது. ஓகே, சோ earthen pot consist. சோ டீடைலிங்கா பார்த்துலாம். earthen pot consist of small pores. நம்ம சொன்னதுதான். கரெக்டா? சோ அந்த கான்ஸ்டன்ட் போர்ஸ்ல கண்டிப்பா என்ன ஆயிட்டே இருக்கும் நம்மளுக்கு? சோ மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து சீப்ஸ் அவுட் ஆயிட்டே இருக்கும்.
ஓகே, சோ இப்படி நடக்கறனால இவாபரேஷன் நடக்குது. ஏன்னா வெளியில இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணுது, வேற மாலிகுல்குள்ள இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணுது. சோ அப்ப ஹீட் கம்மியாயிட்டே இருக்கு, ரூம் டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே இருக்கும். அதனாலதான் வாட்டர் மாலிகுலும் சில்லா இருக்கு. ஓகே, சோ the evaporation requires heat அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். சோ சர்ஃபேஸ்ல இருக்கிறது மட்டும்தான் வெளியில போகும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ் வெளியில போகும். அப்போ ஒன்ஸ் இது வெளியில போனதுக்கு அப்புறம் நியூ சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும் நம்மளுக்கு, கரெக்டா? சோ அப்படி நியூ சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும் போதுதான், சாரி, அப்படியே நியூ சர்ஃபேஸ், யா ஜஸ்ட் செகண்ட். ஓகே, சோ அப்படியே நியூ சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். அப்படி நியூ சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும்போது நம்ம என்ன சொல்லலாம்? சோ அகைன் ஒவ்வொரு சர்ஃபேஸ் மாலிக்யூலுக்கும் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வெளியில போயிட்டு இருக்கு. அப்ப ரிமைனிங் மாலிக்யூலோட எனர்ஜி கம்மியாயிட்டே இருக்கு. சோ தட் வாட்டர் வந்து சில்லா இருக்கு. ஓகே, சோ இவ்வளவுதான் கான்செப்ட். இது மட்டும் இல்ல, இன்னொரு மேத்ஸ்ல ஃபாலோயிங் இருக்கு. we will see in detail. ஓகே, இது ரெண்டுமே ஒரே क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ப்ளீஸ் ஃபோக்கஸ். now first maths following ட்ரையாட்ஸ். ட்ரையாட்ஸ்னா எங்க படிச்சிருக்கோம்? டாபரினர் ட்ரையாட்ஸ். அப்ப எங்க டாபரினர் இருக்காங்க? லாஸ்ட் ஒன். ஓகே, சோ திஸ் இஸ் a first statement. then ஆல்கலி மெட்டல், சோடியம், பொட்டாசியம், இவங்க எல்லாருமே ஆல்கலி மெட்டல். சோ ஆப்ஷன் இருக்கா? yes, we have sodium. it is option 2. so next பாருங்க, it is law of octaves. so law of octaves யாரு கண்டுபிடிச்சா? நியூலாண்ட், right? so அப்போ it is option 3. next one alkaline earth metal, magnesium, beryllium, calcium. so யாராவது இருக்காங்களா? yes, so it is option 4. and modern periodic table, it is Henry Moseley. so option 5. so that's all guys. very 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 simple question. okay, so கண்டிப்பா இந்த QOD உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். so please complete it. so உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கண்டிப்பா நீங்க போஸ்ட் பண்ணலாம். and this is the question for you guys. okay, so உங்களுக்கு annual examக்கு என்ன type of revisions வேணும் அது எல்லாமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். okay, wish you all the best for your exam. we will meet in the next QOD. bye bye.